ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நாங்க நல்லா இருக்கோம், நீங்க எல்லாருமே நல்லா இருப்பீங்க நம்புறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு எங்க வீடியோல என்ன பார்க்க போறீங்கன்னு சொன்னா, இன்னைக்கு இரவு சாப்பாடு தானே நம்பி. ஆமா, இன்னைக்கு இரவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க சூப்பரான தேங்காய் பால் மரக்கறி ரொட்டி சுட போறோம். செம்ம டேஸ்டா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இந்த மழை டைம்ல பாத்தீங்கன்னு சொன்னா ரொட்டிகள் சாப்பிடறதுக்கு அப்படி ஒரு ஆசையா இருக்கும் இந்த தம்பி எங்களுக்கு. அதனால நாங்க அந்த தேங்காய் பால் மரக்கறி ரொட்டியும் சுட்டு அதோட கட்ட சம்பளம் பிடிச்சு சாப்பிட போறோம். அதான் செய்ய போறேன். அதை எப்படி செய்ய போறேன்னு பாக்குறதுக்கு முன்னாடி நீங்க இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் எங்க சேனல் பாக்குறீங்கன்னு சொன்னா அப்ப மறக்காம சோபா சோசா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்ப கடன்னு ரொட்டி மாவு குலைக்கலாம் வாங்க. எல்லாமே வெட்டி வச்சுட்டேன்னு பாருங்க. இதுல நான் சின்ன வெங்காயம் கொஞ்சம் கூடுதலா வெட்டி இருக்கிறேன், அப்ப நல்லா இருக்கும். பச்சை மிளகாய், கேரட் துருவி வச்சிருக்கேன். நீங்க முருங்கைக்கீரை கொஞ்சத்தை இந்த மாதிரி துப்புரவாக்கி வெட்டி வச்சிருக்கேன் கழுவி. அதுக்கப்புறம் லீட்ஸ் ஒன்று வெட்டி வச்சிருக்கேன், தேங்காய் பூ. அதுக்கப்புறம் இதை விட கூட மரக்கறி உங்களுக்கு விருப்பம்னா நீங்க சேர்க்கலாம், பீன்ஸ் அப்படியெல்லாம். இப்போ இதுல மா எடுத்திருக்கேன். இது ஆல் பர்பஸ் ஃப்ளோர் தான் நான் எடுத்திருக்கிறேன். இதுல தேவையான அளவு உப்பு சேர்க்கிறேன். இப்போ உப்பை ஒருக்கா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி கலந்தாச்சு. இனி இதுல வெங்காயம், சின்ன வெங்காயம், பச்சை மிளகாய், இதோட துருவி வச்சிருக்கிற கேரட், அதுக்கப்புறம் லீட்ஸ், முருங்கைக்கீரை எல்லாத்தையும் சே இதோட தேங்காய் பூ கொஞ்சம் துருவி வச்சிருக்கேன், அதையும் சேர்ப்போம். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா கலந்து விடுவோம். இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு பாருங்க. இனி இதுல தேங்காய் பால் தான் புரிஞ்சு வச்சுக்கோம். தேங்காய் பால்ல நான் இந்த ரொட்டியை குழைக்க போறேன். இதுக்கு தண்ணி எதுவும் சேர்க்க போறது இல்லை, கொஞ்சம் கொஞ்சமா தேங்காய் பாலை விட்டு குழைச்சிருக்க வேண்டிய. இப்போ இந்த மாதிரி குழைச்சிட்டேன். இனி கொஞ்சமா எண்ணெய், தேங்காய் எண்ணெய் நல்லா பிரடி. இப்போ இந்த மாதிரி குழைச்சி பிரிச்சு எடுத்துட்டேன், இருக்கட்டும். இதுல கொஞ்சமா எண்ணெயை பூசி விட்டுட்டு ரொட்டியை தட்டி எடுப்போம். இதில் குழைச்சிருக்கிறதுல ஒன்று எடுத்து இது கையாலேயே தட்டலாம். இந்த மாதிரி இப்படி இந்த மாதிரி தட்டணும். இப்ப என்ன சொல்லுங்க, ஆவையா இருக்கணும், ரெடியா இருக்கணும் எல்லாரும். வேணும் இந்த ரொட்டி நல்லா இருக்கு, இந்த சுட சுட சாப்பிட. ஆமா, இங்க பாருங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்ப தேய்ச்சாச்சு. இந்த மாதிரி இங்கால தோசைக்கல் சூடாயிட்டு கொஞ்சமா எண்ணெய் பூசி விடுவோம். இனி தேய்ச்சி வச்சிருக்கிற ரொட்டியை போடுவோம், அவியட்டும். இப்போ கட்டச்சம்பலுக்கு வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் எடுத்துருக்கேன். இது ஒரு கை அடிப்பாம். நீங்க அடிக்க, நான் அடிக்கல நண்பர்களே, இவன் அடிக்கிறார் வாத்துக்களுக்கு. சரியா? இதோட கொஞ்சமா உப்பும் சேர்ப்போம். உப்பு நான் போடுறேன். இப்ப இதோட வெங்காயத்தோட கட்டத்தூள் காணுமே எவ்வளோ, எப்படிங்க. இதோட கருவேப்பிலை டீங்கோ, இந்த மாதிரி நறுவலா தான் அடிக்கணும், ஆகப்பட்டா அடிக்கக்கூடாது. இப்ப ரொட்டியை திருப்புவோம். கொஞ்சமா தேசிக்காப்புலியா, இந்த தேசிக்காய் ஒன்று 100 ரூபா நண்பர்களே. இப்ப எங்கட சூப்பரான கட்டச்சம்பல் ரெடி. இது எங்களை இடிச்ச சமையல் டக்குன்னு இடிச்சிடலாம். இதுக்கு தேங்காய் சம்பல் தேவையில்லை, ஏன்னா நாங்க ரொட்டிக்கெல்லாம் தேங்காய் போட்டிருக்கோம் தானே. அப்ப இது அப்படி லைட்டா தொட்டு தொட்டு சாப்பிட இல்ல நல்லா இருக்கும். இப்போ ரொட்டி சூப்பரா ரெடி ஆயிட்டு இனி எடுப்போம். செம்ம டேஸ்டா இருக்கும் இந்த ரொட்டி ஃப்ரெண்ட்ஸ். பார்த்தீங்களா? இதில் வச்சுட்டு இதே மாதிரி மற்ற ரொட்டியையும் மற்ற எல்லா ரொட்டியையும் சுட்டு உங்களுக்கு காட்டுறேன். பட்டுட்டா இதே மாதிரி எல்லாத்தையும் சுட்டுட்டு காட்டுறேன்னா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்கட சூப்பரான சாப்பாடு ரெடி. ஏன் சிரிக்குன்னு சொல்லுங்க, நான் முதல் சொல்லிட்டு. ஓகே, இப்ப இதான் எங்கட மத்தியான சாப்பாடு. அப்ப சரி அடியே மத்தியான சாப்பாடு இரவு சாப்பாடுன்னு சொல்லி மாறி சொல்லிட்டேன். ஆமா, இப்ப எங்கட இரவு சாப்பாடு எல்லாம் ரெடி, வாங்க பாக்கலாம். இது பாருங்க, சூப்பரான தேங்காய் பால் மரக்கறி ரொட்டி சுட சுட இருக்கு ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப டேஸ்டா இருக்கும். இங்க பாருங்க கட்டச்சம்பல்.
நல்ல கார சாரமான கட்டச்சம்பல். இங்கால இஞ்சி பிளேண்டி எல்லாருக்கும் போட்டு அப்படியே வரிசை கட்டி வச்சிருக்கேன். ஆளாளுக்கு எடுக்க வேண்டியதான். இங்கால செவ்வாழைப்பழம் வாங்கி வச்சிருக்கேன். இது இவ்வளவு தான் எங்கட இரவு சாப்பாடு. இப்படி சொல்லிக்கலாம் மத்தியான சாப்பாடுன்னு சொல்லிட்டு இதுதான் எங்க இரவு சாப்பாடு. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன். சரியா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்ப எங்க சூப்பரான சாப்பாடு ரெடி. நான் உங்களுக்கு டேஸ்ட் பண்ணி பார்த்து சொல்றேன்னா வாங்க. இங்க பாருங்க, செமையான ரொட்டி பாத்தீங்களா? சூப்பரா இருக்கும். செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். தேங்காய் பழம் போட்டிருக்கோம், சின்ன வெங்காயம் அதெல்லாம் கறிவிடைக்க சூப்பரா இருக்கு. என்ன செய்யுங்க அச்சோ அடிச்சுச்சா. ரொம்ப டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். அதோட இஞ்சி பிளேண்டிங் குடிக்க ஆஹா வேற லெவல் டேஸ்டா தான் இருக்கு. கொஞ்சம் எல்லாம் பசியில இருக்கு. மழைக்கு ஃப்ரெண்ட்ஸ் இப்படி ரொட்டி சுட்டு சாப்பிட்டா வேற லெவலா இருக்கு. அதுவும் சுட சுட இப்படி சம்பளோட சாப்பிட்டேன். முடியுமா? ஆமா அது பசி. அம்மா கிரின்னு வாங்க. செம்ம டேஸ்டா இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நாங்க சாப்பிட போறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சினா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் சிம்பிளை கிளிக் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை இன்னொரு வீடியோல சந்திக்கிறேன். பை டாடா. பை பை.